கெங்கவல்லி தனி தொகுதி. இந்த கெங்கவல்லி தனி தொகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுகவுல சின்னதுரை போட்டியில இருக்கிறாரு. அதிமுகவுல நல்லதம்பி, நாம் தமிழர்ல அபிராமி, நெடுஞ்செழியலாளனும், தாவேக்கால சுஜிதாவும் களத்துல இருக்கிறாங்க. இந்த தொகுதிய பொறுத்தவரைக்கும் இது வழக்கமாகவே சேலம்ல வந்துகிட்டு அதிமுகவுக்குன்னு ஒரு வலுவான வோட் பேங்க் இருக்கு. அதுக்கு கூட பாமகவினுடைய பலமும் இந்த வாட்டி சேருது. பாமகவுல சில பிளவுகள் ஏற்பட்டிருக்குது. ஒரு சில இடங்கள்ல அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சார்பில் வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது சில இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன அதிர்வுகளை ஏற்படுத்துது. இருந்தாலும் பெரிய சேதாரத்தை வந்து அதிமுக கூட்டணிக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் ஏற்படுத்தல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவுல பார்க்க முடிஞ்சது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி உருவான காலத்துல இருந்தே அதிமுக தனித்த செல்வாக்குடன் இருக்கிறது. சேலம்ல அவங்களுடைய ஒரு ஓட் பேங்க் ரொம்ப சாலிடா இருக்கு. அதுவும் பாமக கூட சேரும்போது அது எப்பவுமே ரொம்ப பலம் மிக்கதாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வேட்பாளர் நல்லதம்பி தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல முன்னிலை இருக்கிறார் நம்மளுடைய சர்வே முடிவுகளின்படி. தாவேக்காவோ இங்க ஒரு 20% வாக்குகளை வாங்குறாங்க. ஆனா அது வந்து சீட் கன்வர்ஷனா அப்படின்னு பாக்குறப்போ, இல்ல முதல் 2 இடத்துக்கான போட்டியா அப்படின்னு பாக்குறப்போ, இந்த கெங்கவல்லி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் அந்த ரேஸ்ல இல்ல அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது.